முன்னெல்லாம் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் கப்பு கிடைக்கும். ஆனா இப்போ ஜெயிக்கிறவனுக்கு கப்பு கிடைக்கிற அதே நேரத்துல தோக்கிறவனுக்கு லட்ச லட்சமா காசு கிடைக்குது. அதுக்கு காரணம் கேம் நடக்கும் போது கூடவே சூதாட்டமும் ரொம்ப ஜோரா விளையாடுது. இப்போ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற முடிய போற கிரிக்கெட் மேட்ச் கூடவே சூதாட்டமும் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இந்த பெட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் போன்ஸ் மூலமா தான் நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்கறத கிரிமினல்ஸும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஜிபிஎஸ் மூலமா நாம மொபைல் போனை ஈஸியா ட்ராக் பண்றோங்கிறத தெரிஞ்சு அவங்க வேற ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றானுங்க. ஆனா அதுவும் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா, கேம் நடக்கும்போது ஒரு காரையோ இல்ல ஒரு கால் டாக்ஸியோ ஹயருக்கு எடுத்துக்கிட்டு இந்த புரோக்கர்ஸ் ஊரையெல்லாம் சுத்திக்கிட்டு ஆன் த வேலையே அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்க. மூமெண்ட்ல இருக்கிறதுனால மொபைல் போனை ட்ராக் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. மிஞ்சி போய் சில டிரைவர்ஸை பிடிச்சி கேட்டாலும் அவனுங்களுக்கு எதுவுமே புரியல. காரணம், அவங்க காதுல ஹெட்போனை மாட்டி ஐபாட்ல பாட்டை கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி இருக்கானுங்க. சோ நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புரோக்கர்ஸ், என்னெல்லாம் டீலிங்ஸ், எதெல்லாம் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கருடைய பேரு ஆல்பர்ட் அப்படிங்கறது தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியல. இன்னும் 3 நாள்ல கிரிக்கெட் செமிஃபைனல்ஸ் சென்னையில நடக்க போகுது. சோ சந்தேகப்படுற மாதிரி எவன் கிடைச்சாலும், அது எவனா இருந்தாலும் சரி, அவனை தரோவா செக் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அசால்ட்டா இருந்துடாதீங்க. சோ கிரிக்கெட் முடிகிற வரைக்கும், ஆல்பர்ட்டை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்சியரா வேலை பாருங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யோ, என்னையா கை தட்டுறீங்க? நானா பட்டிமன்றத்திலயா பேசுறேன்? ஐயோ, பேசுறதெல்லாம் வீணா போச்சே. சார், கதிரேசன் கொண்ட அக்யூஸ்ட் மட்ட ரவியை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் வாய் திறக்க மாட்டேன்றான் சார். மிஸ்டர் பூமிநாதன். எஸ் சார். உன்னால மட்டும்தான் முடியும். அவன் வாயை திறந்துரு. சொல்ல புரியல. சொல்றா. டேய் மட்டரவி, 2 தனி மனுஷனுக்கு வந்தா சண்டை, 2 ஏரியாக்கு வந்தா மோதல், 2 ஊருக்கு வந்தா கலவரம், 2 நாட்டுக்கு வந்தா போர். ஆனா எங்க பூமிநாதனுக்கு வந்தா குருக்ஷேத்திரண்டா. மரியதாஸ் சார், பெரியவங்களே பேசுறதை நிறுத்திட்டு செயல் இறங்கிட்டாங்க. வாக்குமூலத்தை நான் வாங்கிக்கிறேன். சாரி சார், ஏதோ எமோஷன்ல. சரி வாங்க. வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம். ஏங்க போறீங்க பூமிநாதன்? வேண்டாம் பூமிநாதன், சொன்னா கேளுங்க. ஏங்க போறீங்க? வேண்டாம் பூமிநாதன், வேண்டாம், பக்கத்தில் வராதீங்க. வேண்டாம், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. வேண்டாம், சொன்னா கேளுங்க. சொல்லிடுறேன். போங்க. ஓகே சார், ஒத்துக்குவோம். சார், 5 மணி நேரமா அடிச்சு சித்திரவதை பண்ணியும் வாய திறக்காதவன 5 நிமிஷத்துல எப்படி சார்? சொன்னா கேளுங்க. வேண்டாம் பூமிநாதன், பூமிநாதன், வேண்டாம் பூமிநாதன். வேண்டாம் பூமிநாதன், மூத்திரம் முட்டுது. ஐயோ, இங்கே போயிருவேன். பூமிநாதன் வேணாம், வேணாம் சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாம் பூமிநாதன், ஒத்துக்கிறேன், சொல்லிடுறேன். சூப்பர் சார். மரியதாஸ், மேக்கப் போடாத பொண்ணும் டாப் அப் பண்ணாத பையனும் கடைசி வரைக்கும் அனாதையா தான் இருக்கணும். மேக்கப்பு, டாப் அப்பு, இதுக்கே இவ்வளவு பெரிய பில்டப்பு? ஒருத்தன் மூஞ்ச பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்றேன். சாமுத்திரிகா லட்சணம் அது இதுன்னு ஜபர் விட்டு சுத்தின்னு இருக்கிறேன். இதோ இந்த மூஞ்ச பார்த்து சொல்லு, இந்த படம் ஓடுமா? வாடா, ரிலீஸ் ஆகுமா? டோப்பா தலை, தோரி மூக்கு, தென்னங்கன்னு, தேவாங்கு பாடி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பஞ்ச் டைலாக் இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகிடும். இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்ல படம் ரிலீஸ் ஆகும், நம்ம ஊர்ல சிடி ரிலீஸ் ஆகும். என்ன கணக்கிற?
நம்ம ஓட்டுறமே கால் டாக்ஸி, எல்லாத்துக்கும் ஓனர் ஒரு மீட்டர் வச்சு அனுப்புறான்ல, அதே மாதிரி தான் ஆண்டவன் நம்ம மூஞ்சில மீட்டர் வச்சு அனுப்பிச்சிக்கிறான். ஒருத்தன் நெத்தியோட மூக்கு நீளம் மறைச்சுன்னு வை, அவன் கண்டிப்பா முட்டாள் தான். அளந்து பார்க்காத குமார், எண்ணிப்பார். மொத்தம் 8 முட்டாளுங்க இந்த கடையில, ஒன்னையும் சேர்த்து. எப்படி பண்ணிரு இதெல்லாம் தேடி போய் கத்துக்கிற? தேடி போய் கத்துக்கலடா, ஒரு சினிமா ஃபைனான்சர் தேடி வந்து கத்து கொடுத்தாரு. ஏன் சார் சினிமாக்காரங்களை நம்பி ஊடே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படி சார் கோடி கோடியா துட்டு கொடுக்குற? இந்த புக் இருக்கு பாரு, சாமுத்திரிகா லட்சணம். இதை படிச்சா போதும். ஒரு ஆம்பளைக்கு மொத்தம் 32 லட்சணம் இருக்கணும். அதாவது 5 இடம் நீளமா இருக்கணும், 5 இடம் சாஃப்டா இருக்கணும், 6 இடம் உயரமாகவும், 7 இடம் சிகப்பா இருக்கணும், 3 இடம் அகலமா இருக்கணும், 3 இடம் அமர்ந்தி இருக்கணும், மீதி 3 நீயே அப்புறம் தெரிஞ்சுக்குவ. இந்த லட்சத்தோட இருக்கிற எவனையாவது நான் பார்த்துட்டேன்னா அவன் என்னென்ன திருட்டுத்தனம் பண்றான், அவன் என்னென்ன முள்ள மாதிரித்தனம் பண்றான்னு எல்லாம் எனக்கு தெரியும். இது வரைக்கும் ஒரு பையன் என்னை ஏமாத்தினதே கிடையாது. நீ இந்த புக்கை ஒரு தடவை படிச்சுட்டா நீ பார்க்குற ஒவ்வொரு ஆளுமே ஒரு புஸ்தகம் மாதிரி தான். இந்த படி. ஐடி நம்பர் 98 டிரைவர் பன்னீர், சவுகார்பேட்ல ஒரு பிக்கப் இருக்கு. கஸ்டமர் பேர் தயாளன். மச்சி கால் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சார் நான் கால் டாக்ஸி டிரைவர் பன்னீர் பேசுறேன். வண்டி கேட்டிருந்தீங்களே, நீங்க சொன்ன அட்ரஸ் வந்துட்டேன் சார். வண்டி நம்பர் 380 தானே, மேலே பாருப்பா. உள்ள வாப்பா, உள்ள வா. ரேஷ்மா பின்னு இருக்கு. பின்னு தானே கேட்டேன், வீடு முழுக்க தேடுற. பின்ன பத்திரமா இருக்கணும்னு தாலியில கோத்து வச்சேன், ஆனா தாலி தான் எங்க இருக்குன்னு தெரியல. ஆமா, தாலிது கழட்டின. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம நாம இப்படி இருக்கிறதே தப்பு. இதில் அவர் கட்டின தாலியை போட்டுக்கிட்டு பாவம் பண்ண சொல்றியா? ஒரு பின் வாங்கும் போது தான் நம்ம ஊர்ல சில பொம்பளைங்க எந்த கொள்கையில பின் வாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்ன இருந்தாலும் இதான தாலியோட வேலையை தெரியும். போலருக்கு பணம் தரணும், எடுத்து வை. ஏ ரேஷு, டைம் ஆச்சுமா. இந்தா நீ கேட்ட பணம். நம்ம படிச்ச சாமுத்திரிகா லட்சணம் பர்ஃபெக்ட். இந்த 2 மூஞ்சிலையும் எல்லாமே கரெக்டா இருக்கு. இவர் ஒரு சுத்தமான புருஷர், அவங்க ஒரு உத்தமமான பத்தினி. மொத்தத்துல ஷூட்டிங்கே பார்க்காத சூர்யா ஜோதிகா. அவரு திருப்பதில இருந்து நாளைக்கு தான் வருவார். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்கேயாச்சும் போயிடலாமா? நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன பாக்குற, என்னால ஒரு பொண்ணு இல்லாம கூட வாழ்ந்துட முடியும், ஆனா ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் வாழவே முடியாது. குட் பை. ஹலோ பீட்டர், தயால்மா, that day you showed one girl, no? ராணி, நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவளுக்கு எப்படியாச்சும் செட் பண்ணி கொடுத்துரு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லமா. இவனை போய் சூர்யா நினைச்சுமே. சாரி சூர்யா சார். சாந்தி மல்லிகைலாம் வேணாமா, எனக்கு அந்த ராணி தான் வேணும். அந்த அழகு அப்படியே என் கண்ணுலயே நிக்குதுமா. நீ நீ அங்கே இரு, நான் இப்ப அங்க வரேன். ஹலோ பிரதர், எக்ஸ்பிரஸ் நீ பாப்பா. ஃபோன் வர சார்ஜ் இல்லைல்ல. இங்கே வெயிட் பண்ணுப்பா, 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். Hi Peter. Hi Dayal, how are you? Fine. Oh, what happened? பின்னு குத்திச்சு. மனசாட்சி குத்துல கட்டின கொண்டாட்டி துரோகம் பண்றீங்க. என்ன மச்சான் ரொம்ப கருத்துட்ட? Chennai is too hot. மரியாதாஸ் சார், மனுஷன் எதுக்கு தப்பு பண்றா? எல்லாம் இல்லாத கொடுமைக்கு தான் சார். அதெல்லாம் 10% தான். நம்ம கமிஷனர் சொன்னார் ஆல்பர்ட், அவனுக்கெல்லாம் என்ன கேடு? விளையாடுறவனை விலைக்கு வாங்கி கிரிக்கெட்ல சூதாடி 1000 கோடி சம்பாதிச்சு அரிசி பருப்பா வாங்க போறாங்க. அதெல்லாம் ஒரு த்ரில்லு தான். அடுத்தவனை முட்டாளாக்குறதுல அப்படி ஒரு த்ரில்லு. இவங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க ஒரு புது ரூட் யோசிச்சிருக்கேன். என்ன சார் அது? குற்றவாளி மாற்ற வரைக்கும் நாம பொறுமையா இருக்கோம். புரியல?
அதான் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். குற்றவாளி மாற்ற வரைக்கும் பொறுமையா இருப்போம். அப்ப இந்த கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற சம்பளம் அது எதுக்கு சார்? வெயிட்டிங் சார்ஜ். மரியதாஸ் சார். நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிருக்கேன், என்னன்னு கேளுங்க. யோ சார். வண்டி நடு ரோட்ல நிறுத்திருக்க, எடியா வண்டியா? கஸ்டமர் உள்ள போயிருக்காரு சார், அதான். அப்ப நீயும் உள்ள போய் பார்க் பண்ண வேண்டியதானே? உள்ள 1 ஹவருக்கு 40 ரூபா வாங்குறான் சார். கோடீஸ்வரன், அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்ன மாதிரி ஆள் கொடுக்கலாம். இந்தா சார் 10 ரூபா. மரியதாஸ் அங்க என்ன வெட்டி பேச்சு? சார் அது 10 ரூபா லஞ்சம் தரேன் சார். அந்த கண்ணு கூத்து விட்டானே.